ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா HTML எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். HTML எலிமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்போது பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் என்ன? தனக்குரிய ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணாமல் ஒரு அந்த லைனில் இருக்கிற ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணுறது தான் பிளாக் எலிமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு H1 to H6 பேராகிராஃப், ப்ரீ டேக், அட்ரஸ், ஓவராலாக HTML இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ்குள்ளே தான் வரும். ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து இன்லைனாக இருக்கும், அதாவது தனக்குரிய இடத்த மட்டும் ஆக்குபை பண்ணிக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ். இதை தான் இன்லைன் எலிமெண்ட்ஸுன்பாங்க. இது அதிகமாக ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும். இட்டாலிக் டேக், பி போல்டு டேக், எஸ்யூவி சப்ஸ்கிரிப்ட் டேக், ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக், அப்ரிவேஷன் டேக், சிட்டிஷன் டேக், கோட் டேக், டெஃபினிஷன் டேக், எம்பசிஸ் டேக், கீபோர்ட் டேக், கொட்டேஷன் டேக், சிம்பிள் அவுட்புட் டேக், ஸ்ட்ராங் டேக், வேரியபிள் டேக், இந்த மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டைலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணப்படும். இதெல்லாம் இன்லைன் டேக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஓவரால் எல்லாமே பிளாக்ஸ் டேக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். இனி வர வீடியோஸில் எப்படி பிளாக்ஸ் டேகை இன்லைன் டேக்காக மாற்ற முடியும், அது CSS ப்ராப்பர்ட்டிஸோடது. அதை நான் இனி வர போகிற வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML கேரக்டர்ஸ். HTML கேரக்டர்ஸ் நம்மளால் HTMLல ஒரு வேர்ட்ஸை வச்சு ஒரு கேரக்டரை கொண்டு வர முடியும், டிஸ்பிளே பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஹேஷ் சிம்பிள் போட்டு LT போட்டால் லெஸ் தென், இதுவே GT போட்டால் கிரேட்டர் தென், ஹேஷ் போட்டு காப்பி போட்டால் காப்பி ரைட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்பிள்ஸை கொண்டு வர முடியும். நான் இந்த வேர்ட்ஸ், இந்த PDF, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது என்னன்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செமெண்டிக் எலிமெண்ட். இந்த செமெண்டிக் எலிமெண்ட் என்ன? செமெண்டிக், நான் செமெண்டிக், இந்த ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. செமெண்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் ஹெட்டர் சொல்கிறேன். ஹெட்டர் எலிமெண்ட், மெயின், செக்ஷன், ஆர்டிக்கல், நேவ், ஃப்ளூட்டர், அசைட், டைம், இன்னும் ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் செமெண்டிக் தான். ஃபஸ்ட்டு செமெண்டிக்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா, இப்போது என்னோட டேக் நேம் ஹெட்டர். நான் ஹெட்டர் டேக்குள்ளே நான் என்ன கொடுப்பேன்? அந்த ஹெட்டருக்கு சம்மந்தமான ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பேன். லைக் என்னோட டாபிக் நேம்னா என்னோட டாபிக் நேம் ஹெட்டிங்கில் தான் கொடுப்பேன், அதனால் அது ஹெட்டர். இப்போ நான் மெயின் டேக் யூஸ் பண்ணுறேன்னா மெயின் டேக்கில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? என்னோட மெயின் கண்டென்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். செக்ஷன் டேக்குள்ளே நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? நான் எதை செக்ஷனாக போட விரும்புகிறேனோ அதெல்லாம் செக்ஷன் டேக்குள்ளே யூஸ் பண்ணுவேன். ஆர்டிக்கல் டேக்கில் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் பேஜ் மாதிரி வேணும், அதில் ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர் மாதிரி லைக் ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா நான் ஆர்டிக்கல் டேக்கில் யூஸ் பண்ணுவேன். ஃப்ளூட்டர்னால் நான் கீழே என்ன எழுதியிருக்கணும், அதாவது என்னோடய பாட்டம் ஆஃப் ஸ்க்ரீனில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நான் ஆர்டிக்கல் ஃப்ளூட்டர் டேக்கில் யூஸ் பண்ணுவேன். டைம் டேக்கில் இப்போது நான் ஒரு டிசைனர், எனக்கு இன்னொரு டிசைனர்கிட்ட என்னோடய கோடை கொடுக்குறேன். இந்த கொடுக்குற கோடு வந்து எனக்கு புரியும், ஏன்னா நான் தான் டிசைன் பண்ணது, எனக்கு புரியும், அவருக்கும் புரியணும், ஈஸியாக புரிஞ்சுக்கிறணும். அந்த டைமில் வந்து நான் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணேன் அந்த டைமை கொடுக்கலாம். இப்போ நான் செமெண்டிக் டேக் வந்து எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்பிளே யூஸருக்கு அது யூஸ் ஆனது கிடையாது. என்ன மாதிரி இன்னொரு யூஸருக்கு நான் அந்த கோடை கொடுக்குறேன், அவங்க வந்து இந்த கோடை பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியணும், அந்த மாதிரி ஒரு யூசேஜுக்காக தான் இந்த செமெண்டிக் டேக் யூஸ் பண்ணுறோம். பட் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். இந்த டேக்ஸுக்கும் நார்மல் டேக்ஸுக்கும் எதுவும் இருக்காது, பட் எல்லாம் சிமிலர் தான். பட் இது அதோட டாபிக் ஹெட்டர்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் ரிலேட்டடாக இருக்கும். இதெல்லாம் செமெண்டிக் டேக்கும்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிகர் கேப்ஷன். ஃபிகர்ன்றது ஒரு பேரண்ட் நோன் மாதிரி, ஃபிகர் கேப்ஷன்றது சைல்டு நோன் மாதிரி. இப்போது ஃபிகருக்குள்ளே இருக்கிற நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் இமேஜ் கொடுக்குறேன்னா, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னா ஃபிகர் கேப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபிகர் கேப்ஷன் இது ஒரு செமெண்டிக் டேக். HTML ஓவராலாக எல்லாமே முக்கால்வாசி செமெண்டிக் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் H1 எடுத்துக்குவோம். H1 அது ஒரு ஹெட்டிங் 1,
அதுதான் ஹச்1மோ. இது வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் செட் ஆகும். அதனால் ரிலேட்டிவாக இருக்கிறதுனால எல்லாமே ஓவரால் எல்லாம் சிமெண்டிக் எலிமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். பட் ஒரு சிலது மட்டும் நான் சிமெண்டிக் எலிமெண்ட். எக்ஸாம்பிள் டிவ், ஸ்பேன். ஏன்னா டிவ்ன்றது ஒரு டிவிஷன். அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ற ஒரு வேர்டு. பட் நம்ம உள்ளே என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம டிவ்னா நம்ம எதுவும் டிவிஷனை பற்றி எது கொடுக்க போகிறோமா அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஏற்ற கண்டென்ட் தான் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு எந்த கண்டென்ட் வேணாலும் உள்ளே இன்புட் பண்ணிக்கலாம். அதனால் இது நான் சிமெட்டிக் எலிமெண்ட்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மீடியா எலிமெண்ட்ஸ் வரும். இப்போ நான் மீடியா எலிமெண்ட்ஸில் சொல்ல போகிறது வந்து ஒரு சில இது மட்டும்தான், அண்டு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். நம்ம மீடியா எலிமெண்ட்ஸை பற்றி இன்னும் ஏகப்பட்டது பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே இமேஜ் டேக் இருக்குது. இங்கே இமேஜ் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இமேஜில் நாங்கள் எஸ்ஆர்சி, இது வந்து ஆட்ரிபியூட் சோர்ஸ். எஸ்ஆர்சினா சோர்ஸ். இதில் நான் இமேஜோட சோர்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஏஎல்டினா ஆல்டர்னேட்டிவ். இப்போ எனக்கு இந்த இமேஜ் எனக்கு ஷோ ஆகலை, டிஸ்பிளே ஆகலை, ஏதோ ஒரு மிஸ்டேக் டிஸ்பிளே ஆகலைன்னா எனக்கு அப்போது இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகாட்டி எனக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு லெட்டரோ என்னமோ வேணும் அப்படின்றதுக்கு நான் இந்த ஆல்டர்னேட்டிவில் இமேஜுன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை எனக்கு இந்த இமேஜ் ஷோ ஆகாட்டி எனக்கு இந்த லெட்டர் வரும். நெக்ஸ்ட்டு வித்து, எனக்கு எவ்வளோ சைஸில் இது வேணும் அப்படின்ற ஒரு வித்து. நெக்ஸ்ட்டு வீடியோ டேக்கும் சோர்ஸ் இருக்குது அண்ட் வித் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா ஒரு சில இதில் இருக்கும், அதுதான் கண்ட்ரோல்ஸ். இப்போ நான் அதில் கண்ட்ரோல்ஸ் கொடுக்காட்டி எனக்கு இந்த வீடியோ இங்கே ப்ளே ஆகிற ஆப்ஷனே காமிக்காது. தட் இஸ் கண்ட்ரோல். இப்போ உங்கள் லோடிங் ஆகிட்டு எனக்கு இங்கே இந்த வீடியோவே காமிக்கலை. வீடியோ காமிக்குது, பட் இங்கே ஆன் ஆஃப் இந்த மாதிரி எதுவுமே ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த வீடியோவை. அதனால் அங்கே கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் ஆடியோ டேக்கும் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும் அண்ட் கண்ட்ரோல்ஸும் யூஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மீடியா எலிமெண்ட்ஸ். இந்த மீடியா எலிமெண்ட்ஸ் டாபிக் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் மோர் டாபிக்ஸ் பேசுவோம். நெக்ஸ்ட் லிஸ்ட் எலிமெண்ட்ஸில் 2 வகையான லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ நம்ம ஆர்டர் லிஸ்ட் எடுத்துட்டோம்னா ஒரு ஆர்டராக லிஸ்ட் ஆகும். லைக் 1 2 3 அண்ட் இல்லாட்டி ரோமன் லெட்டர்ஸில் 1 2 3 அந்த மாதிரி ஷோ ஆகும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் லிஸ்ட்டில் நம்மளுக்கு சைடில் 1 2 3 இந்த மாதிரி டாட்டு வச்சு 1 2 3ன்னு வந்துருக்கு. இது நம்மளுக்கு ஆர்டரில் வரும். இது ஒரு சில டிசைனிங் பண்ணும்போது இதில் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு ரோமன் லெட்டர்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மேலே, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் மேலே டாட் மட்டும் இருக்கும். அதாவது ஆர்டராக இருக்காது, ஆர்டர் வைஸ் இல்லாமல் அன்ஆர்டராக இருக்கும். இந்த நம்ம டாட் மட்டும் தான் வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டாட், ஸ்கொயர், ஸ்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் வைக்கலாம். அண்ட் இமேஜஸ், லெட்டர்ஸ் எது வேணாலும் வைக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சதை வச்சுக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவு ஒரு சில எலிமெண்ட்ஸை மட்டும் பார்த்துருக்கோம். ஏன்னா HTMLன்றது ஒரு பெரிய டாபிக், அதை விட CSSன்றது ரொம்ப பெரிய டாபிக். அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்டாக எதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் சிஎஸ்எஸ்ஸை இன்க்ளூட் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா HTMLன்றது ஒரு ஸ்கெலிட்டன் தான், பட் அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ்ன்ற ஸ்கின் அண்டு சதை இதெல்லாம் கொடுத்தா தான் அது ஒரு பாடியாகவே க்ரியேட் ஆகும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். See you the next video. Bye.